சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க பொதுமக்கள் பலரும் சொந்த ஊர்களுக்கு சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அதனை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பலரும் ஆர்வத்தோடு சொந்த ஊர்களுக்கு சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். இந்நிலையில் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதை பார்க்க முடிகிறது. இவர்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் தமிழரசன். அவரோடு பேசலாம். தமிழரசன், மக்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்தோடு வாக்களிப்பதற்காக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்ய இருக்கிறார்கள். இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதை பார்க்க முடிகிறது. சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதா? மக்கள் என்ன சொல்றாங்க? என்ன கோரிக்கை விடுக்கிறாங்க? கார்த்திகா, வணக்கம். நேற்றைய தினத்திலிருந்து சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவானது இன்று காலை 7 மணிக்கு சரியாக தொடங்க இருக்கிறது. சொந்த ஊர்களுக்கு செல்ல பேருந்துகள் கிடைக்காததால் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் விடிய விடிய காத்திருந்தனர். ஒரு கட்டத்திற்கு காத்திருப்பது பொறுமையை இழந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டது அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தமிழகம் முழுவதும் இன்று சட்டமன்ற தேர்தலானது இன்னும் அரை மணி நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில சென்னையில் வசிக்கும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய வாக்குப்பதிவுகளை செலுத்துவதற்காகவும் நேற்று இரவு முதலே இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையில நீண்ட நேரமாக காத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் இரவு முழுவதுமாக பேருந்து கிடைக்காத காரணத்தினால் நள்ளிரவு வரையும் கிட்டத்தட்ட அதிகாலை வரையும் இந்த போராட்டமானது தொடர்ந்து இருக்கிறது. குறிப்பாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தென் மாவட்டங்களுக்கு செல்ல பேருந்து இல்லாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். நீண்ட நேரம் காத்திருந்தும் பேருந்துகள் வராததால் ஆத்திரமடைந்த பயணிகள் பேருந்து நிலையத்திற்கு முன்புறம் இருக்கக்கூடிய சாலையில் அமர்ந்து, அதாவது அந்த திருச்சி தேசிய சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் கலவரமானது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்தார்கள். எங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற விடாமல் எங்களை தடுக்கிறார்கள் என்று பயணிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். ஒரு சிலர் அங்க இருக்கக்கூடியவர்கள் டிவிகே என்று கத்தி தங்களுடைய கோஷங்களையும் பதாகங்களையும் காட்டினர். இந்த சூழ்நிலையும் அங்கு முறையாக பொதுமக்கள் ஓட்டு போட செல்ல பேருந்து வசதி இல்லாத ஒரு காரணம் இருக்கிறது என்று அங்குள்ள பொதுமக்கள் பலரும் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். கார்த்திகா, சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு மக்களுக்கு சிறப்பு சேவைகள் எல்லாம் கூட செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதை பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசன்.